இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் 2/4/2026 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:11 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி காலை 7:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:46 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மனதில் சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யதார்த்தமாக பேசுவதும் நல்லது. அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில உங்களுடைய அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பயனுள்ள யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். இன்று சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடங்களுக்கு பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சிறப்பான லாபமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த வெற்றிகளும் இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும், மேன்மையும் உண்டாகும். அரசாங்க வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அலுவலக வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். உங்களுடைய வீட்டு ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சவால்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலவிதமான பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கலாம். ஒன்றிற்கு 2 முறை சில வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பயணங்களின் மூலமாக சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று விளையாட்டு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கூடுதல் ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்போடு பழகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே துடிப்பான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய புதிய தொழில்நுட்பத்தை வியாபாரத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இது வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். ஆபரணங்களின் யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தினால மறைமுக எதிரிகளையும் நீங்க வீழ்த்தியும் காட்டுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உங்களுடைய உதவி பெற்ற உறவினர்கள் இப்பொழுது நன்றி மறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும்பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். சுயமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன் அக்கறையும் காட்டுவாங்க. அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் இருப்பீங்க. சில அவசரமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முடிவெடுக்கும் திறன்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பணிகளை எல்லாமே சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்கின்ற விஷயத்துல சாதகமான போக்கும் இருக்கும். எதிர்காலத்துல பெரிய அளவுல இது உங்களுக்கு நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நிர்வாக துறைகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இலக்கியம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கனிவான செயல்பாடுகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகள் கை கொடுக்கவும் செய்யும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நட்பு மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய காணப்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள்ல ஏதாவது உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில வளர்ச்சியும் இருக்கும், பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும், திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தகவல் பரிமாற்றத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கும், புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும், நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகங்கள்ல வேலை சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணவரவும் இருக்கும், வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். அரசு வேலைகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப பிரச்சனையினால சிலருக்கு மன அழுத்தங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த இடர்பாடுகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. தவணை தொகையை உரிய நேரத்துல கொடுக்கவும் செய்வீங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நண்பர்களிடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும், ஆதரவுகளும் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் இப்பொழுது ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீகத்தின் மீதான ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். குழந்தைகள் கிட்ட இருந்து உற்சாகமான செய்திகளும் வந்து சேரும். மாலை நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து மகிழ்ச்சியாகவும் நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மூத்த கலைஞர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். தள்ளிப்போன சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பொருளாதார உயர்வு பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல விசேஷ வைபவங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் பணியாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று மனதுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. சேமிப்புகள் லாபகரமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
நீங்க மற்றவர்களுக்கு நல்லது நினைத்து அறிவுரைகள் கூறினாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தொழில் துறையில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சில வீட்டு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இது மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகளும் பொறுப்புடனும் நடந்தும் கொள்வாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குச்சந்தையில கவனமாகவும் இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது தாங்க. நினைத்த வேகத்துல எந்த ஒரு வேலைகளையுமே முடிப்பதும் நல்லது. தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களுடன் விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைக்கழிக்கவும் படுவீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவுல கை கொடுப்பதாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய் வழியில உறவினர்கள் கிட்ட இருந்து அன்புடனும் அனுசரணையுடனும் நடத்தவும் படுவீங்க. சொந்த விஷயங்களுக்காக சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பெற்றோர்களுடைய நலன்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றி மறையும். பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிகள் ஏதாவது நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. அதிக நீரை எடுத்துக்கொள்வதும் நல்லது. மனதிற்கு பிடித்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நெருங்கிய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல இருந்து வந்த பணிச்சுமையும் குறையும். மன அழுத்தங்களும் தீரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வருமானத்தையும் பார்த்து விடலாம். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கான ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது ஒரு தேவையற்ற சிந்தனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். சொந்த பந்தங்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வரவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது.
அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளை அன்புடனும் நடத்தவும் செய்வீங்க. மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல சுறுசுறுப்பான போக்கும் காணப்படும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் தாமதம் என்று எதுவும் இருக்காது. முடிக்கவும் செய்வீங்க. இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். நாளின் பிற்பகுதியில பெற்றோர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். நிம்மதி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியமும் மேம்படும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திடீர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இலக்குகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். கல்வி பணிகள்ல புரிதல்களும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சக ஊழியர்களிடத்துல வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கர்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து அதற்கு ஏற்றவாறு முயற்சிகளையும் செய்வீங்க. வெற்றியும் பெறுவீங்க. பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதற்கு ஏற்ப முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இன்று போதிய அளவு பணமும் காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமான நாளாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நடப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையில மாறுதல்களும் ஏற்படலாம். பணி அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடைய அழுத்தத்தினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல எச்சரிக்கையாகவும் பேசுங்க. வாகனங்களை நிறுத்தும் பொழுது கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதையும் சாதிக்கின்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களும் கடமை உணர்வுடனும் செயல்படுவார்கள். உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினான செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. கடினமான வேலைகளையுமே துணிச்சலாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் பெற்றோர்கள் கிட்ட இருந்து போதுமான அளவு ஆதரவுகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தினால இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். மன வருத்தங்களும் நீங்கும். சில மருத்துவ செலவுகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார ரீதியாக ஆதரவுகளும் இருக்கும். மனதில் நினைத்த வேலைகள் கைகூடியும் வரும். புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். கூட்டாளிகளுடைய ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். புதிய நம்பிக்கையும் உண்டாகும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். இத்தகைய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல முறைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வேலைகள் குறித்து நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பிரியமானவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் நீங்க கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. சில அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணைப்பக்க பலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு சுபமான நாளாகவும் இருக்கும். அதிகாரமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று முழு மனதுடன் வேலைகளையும் செய்வீங்க. வருமானம் குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்தில் வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். அரசு வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில ஈடுபாடுடனும் இருப்பீங்க. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணிச்சுமையின் காரணமாக பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் உணர்வீங்க. இதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை முறையாக கையாள்வதும் நல்லது. இது உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதன் மூலமாக இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் தாமதமின்றியும் முடியும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல நல்ல விஷயங்களும் நடைபெறலாம். கடன் சுமையும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையுமே நிதானமாக யோசித்து செயல்படுத்துவதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உறவினர்கள் கிட்ட இருந்து ஏதாவது குறை சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதனை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் இடத்துல இருந்து வந்த பிடிவாதமான போக்கும் மாறும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை உறுதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில விஷயங்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வங்கி பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளும் குறையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். அன்பும் ஆதரவுகளும் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன சலனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்ற அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும்.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். பார்ட்னர்களுடைய உதவியோடு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கையில பணமும் இருக்கும். இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நன்மைகளும் உண்டாகும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். எதையும் விவேகத்தோடு அணுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகளை சரியாக எழுதுவதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இன்று சற்று அலைச்சல்களும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சில விஷயங்களை நீங்களே பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று பணி நிமித்தமான கோப்புகள்ல கவனமாக கையெழுத்திடுவதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனதில குழப்பங்களும் ஏற்படலாம். மறைமுகமான விமர்சனங்களும் தோன்றி மறையும். எதிர்பாராத சில பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அமைதி உண்டாக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தகவல் பரிமாற்ற திறமையினால வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இறை மந்திரங்களை கூறவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பின் மூலமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவினை இன்று உங்கள் துணை இடத்துல குடும்ப விஷயங்களை பற்றி பேசவும் செய்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில உயர்ந்த பலன்களையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான தடைகளும் இருக்காது. சில அவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகமும் இருக்கும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சூழ்ச்சிகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசோர்வும் ஏற்படலாம். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க.
தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று சக மாணவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சில தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். மனதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அனைவரிடத்திலுமே இன்று உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று சுமூகமான போக்குடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். பொருள் வரவும் இருக்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மூலதனத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். அரசு வேலைகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அலுவலகத்துல வீட்டு பிரச்சனைகளை பேசவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல வெற்றியும் உண்டாகும். பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களின் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சில புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். வரவுகளின் மூலமாக சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:46 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அத்தகைய பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெற்றி பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். ஆறுதலாகவும் உணர்வீங்க. வேலைகளை விட்டு கொடுத்தாவது செய்து முடிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சகஜமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். இந்த செலவுகள் சற்று சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை திட்டமிட்டு தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். தேக ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஓரளவிற்கு மிதமான போக்கும் இருக்கும். தொழில்துறையில தேவையில்லாத அலைச்சல்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய செய்திகளும் தாமதமானாலும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருவது வரட்டும் என்ற சிந்தனையோடும் இருப்பீங்க. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல அதிக நேரத்தை செலவு செய்ய முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல இறங்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இணையதள விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கியும் தருவாங்க. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிரும் என்ற தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கல்வியில சில மாற்றமான சூழலும் உண்டாகும். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பிரபலமானவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளின் மூலமாக பெருமைகளும் உண்டாகும். அரசு வகையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:46 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.